Good evening, one and all. Such a pleasure to be here on such a wonderful occasion. I welcome all the dignitaries on the stage and all the delegates here, the foreign authorities who have received awards. Congrats to you, for each and every one. ஒரு இந்த விழா ஒரு வாரமாக இவ்வளோ வெற்றி ஆயிருக்குன்னா இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தரும் தான் முதல் காரணம். பிக் தேங்க்ஸ் டு யூ. இந்த கடந்த ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கேன், அவ்வளோ ஆர்வமாக ஓடி வந்து ஒவ்வொரு படத்தையும் அவ்வளோ ஆசையாக பார்த்து அந்த எனர்ஜி அதுதான் இந்த ஃபங்க்ஷனை இந்த ஃபெஸ்டிவலை 20 வருஷமாக அதுதான் இந்த 21 வருஷத்துலேயும் இதான் ஜெயிக்க வச்சுருக்கு. விழா அமைப்போட சார்பாக நான் பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் அரசாங்கம் நானும் அந்த நிதி அவங்க கொடுத்து காட்டி இந்த ஒத்துழைப்பு கொடுக்காட்டி அது நடக்காது. அரசாங்கத்துக்கு என்ன நன்றி. Kannan sir, the pillar of CIFF, and Anand Rangasamy sir, a big thanks to you sir. And one man, one pillar, Thangaraj sir. Nobody would have imagined a function of a festival of this kind without Thangaraj sir. Hats off to you sir, hats off to you really, from my heart. And there is one other special person, close to my heart person, Mr. Santhanam sir. இந்த விழா அமைப்பாளர் ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய நன்றிகள். ஏன்னா ஒரு சினிமா கலைஞனா இது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சனால இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தள்ளி நின்று பார்த்தேன், இப்போ அருகாமையிலேருந்து பார்த்துருக்கேன் அவங்களுடைய வேலைகளை. ஹேட்ஸ் ஆஃப் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் த டீம். அண்ட் நிக்கில் முருகன் ஆல்வேஸ் லைக் நல்ல விஷயங்கள் பின்னாடி எப்போவும் இருப்பார். தேங்க்யூ நிக்கில் ஃபார். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு யூ ஃபார் ஷோ கேசிங் திஸ் டு த வேர்ல்டு, டு எவ்ரி ஒன். இங்கே கொண்டு போய் சேர்த்த ஒவ்வொருத்தருக்கும் நன்றி. நான் இங்கே தமிழ் சினிமா செக்ஷன் ஜூரி சேர்பர்சனாக சந்தனம் சார் என்னை வந்து அழைச்சாங்க. ரொம்ப நன்றி சார், ஸ்பெஷல் தேங்க்ஸ். அதுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம். என்னுடைய ஜூரியில் மிஸ்டர் சந்திரமோகன், மிஸ்டர் ஜெகன், மிஸ்டர் கிருபா, நாங்கள் 4 பேர் சேர்ந்து ரொம்ப நியாயமான முறையில் ஒரு டஃப்பான ஒரு சென்சிட்டிவான விஷயம், லோக்கல் ஃபிலிம்ஸ், தமிழ் ஃபிலிம்ஸை செலக்ட் பண்ணுறது. எங்களுக்கு தரப்பட்ட, எங்கள் பார்வைக்கு வரப்பட்ட ஒரு 12 படங்களில் 9 விருதுகள், அது ஒரு 6 படங்கள் வந்து 9 விருதுகளுக்கு நாங்கள் தேர்வு செஞ்சுருக்கோம். சரியான முறையில் செஞ்சதாக நாங்கள் நம்புகிறோம். வடிவேல் அண்ணனை பற்றி பேசிகிட்டே இருக்கலாம் எப்போவுமே. அது தனியாக ஒரு விஷயம் இருக்குது அண்ணனை பற்றி பேசுகிறதுக்கு. ரொம்ப நன்றிண்ணே, விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிண்ணே. இந்த சேரில் அந்த மஞ்சக்கரில் அந்த உருவம் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து முழுமையாக அடைஞ்சிருக்காதுண்ணே. ரொம்ப நன்றிண்ணே. எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே வந்து இந்த மாதிரி வருது. ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கும்போது there has to be a balance between ஒரு கண்டென்ட்டும் மெயின் ஸ்ட்ரீம் எக்ஸ்பெக்டேஷன்ஸும் மீட் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சேலஞ்ச் தான், ட்ரிக்கி. ஏன்னா வந்து சில இடங்களில் வந்து நம்ம கண்டென்ட் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம், சில இடங்களில் வந்து மெயின் ஸ்ட்ரீம் அப்பீல் அந்த ஏரியாவில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவோம். இந்த ப்ராசஸில் என்ன ஆகும்னா நம்ம we always end up making mediocre films. And mediocrity in terms of the quality, நம்ம என்ன டெலிவர் பண்ணுறோம் அதை அந்த டைம் ஃப்ரேம்குள்ளே ரிலீஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான ரிக்குவயர்மெண்ட்ஸில் we end up making mediocre films. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் என் படங்களில் டப்பிங் சிங்க் இருக்காது, நிறைய சிங்க் எல்லாம் மிஸ் ஆகுன்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த எல்லா படங்களையுமே வந்து நிறைய குறைகளோட, நிறைய தவறுகளோடு தான் படங்களை எடுத்து முடிக்கிறோம். இருந்தாலும் எங்கள் ஹோல் டீம், it has always been appreciated
அண்ட் அக்செப்ட் இட். முதல்ல அக்செப்ட் பண்ணுறீங்க, அப்புறம் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. ஐ திங்க் அந்த இன்டென்ட் தான் எங்களுடைய மற்ற குறைகளை மறைக்குதுன்னு நான் நம்புகிறேன். We have an intent to tell stories that might make a difference. We are not saying that it will make a difference. ஒரு இன்டென்ட் இருக்குது. இந்த மாதிரி ஒரு கதையாடலை இந்த சமூகத்துக்குள்ளே நிகழ்த்தணுன்ற ஒரு இன்டென்ட் இருக்குது. அந்த இன்டென்ட்டுக்கு தான் இந்த அங்கீகாரம்னு நான் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் த ஜூரி இதை அக்னாலேஜ் பண்ணதுக்கு. அண்டு இந்த அடுத்தடுத்து வர்ற முயற்சிகளில் நான் சொன்ன இந்த காம்ப்ரமைசஸ் கொஞ்சம் குறைச்சிக்கணும், அல்லது குறைச்சிக்கிட்டு இன்னும் பெட்டராக டெலிவர் பண்ணணும்னு நான் விரும்புகிறேன். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் ஆல் த சப்போர்ட். தேங்க்யூ. விடுதலை மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு மெயின் ஸ்ட்ரீம் சப்போர்ட்டும் இந்த மாதிரியான ஒரு 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 சீரியஸ் ஃபெஸ்டிவல் ரெகக்னேஷனும் எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. தேங்க்யூ. அண்ட் இந்த இடத்துல அகெயின் இன்டென்ட்டை பற்றி பேசும்போது அயோத்தி பற்றி பேசணும். அதனுடைய இன்டென்ட்டும் வந்து வெரி வெரி ரெலவெண்ட். இன்னைக்கு நாம் பேச வேண்டிய ஒரு இன்டென்ட்டு. அதுக்காக இந்த படத்தை ஆக்சுவலாக இது கொஞ்சம் நான் 2-3 இடங்களில் வந்து இந்த வருஷம் பார்த்த படங்களில் வந்து அயோத்தி மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். நான் அவங்களோட பேசும்போது நான் அதை சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே தட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ம்ஸ் இன் த பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ். இதனுடைய இன்டென்ட், இந்த இன்டென்ட்டை வச்சு ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா, அதை சப்போர்ட் பண்ண அந்த த ஹோல் டீம், my congratulations to all of them, my appreciation. Thank you very much.